ஹலோ நண்பர்களே, 3வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல கடைசியா போன்ல பேசின அந்த குரல் நான் தான்ப்பா தாமஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்குற மேத்யூ உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா தாமஸ்ங்கிறது மேத்யூவோட 3வது பையன். கை குழந்தையா இருக்கும் போதே அவன் இறந்து போயிட்டான். அப்ப மறுபடியும் அந்த குரல் அப்பா அங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. கடுப்பான மேத்யூ நீ என்னோட பையன் கிடையாதுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல பேசுறவன் நீங்க ஏன் அம்மாவை தனியா போக விட்டீங்க அப்படின்னு அவங்க சாகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா, நீங்க அம்மாவை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இவன் பேசுறத கேட்க கேட்க மேத்யூவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மறுபடியும் அந்த பையன் அப்பான்னு சொல்லும் போது என்னைய நீ அப்படி கூப்பிடுற வேலை வச்சுக்காத, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பையன் இருந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன், என்னோட அக்காவையும் அண்ணனையும் நீங்க தானே பார்த்துக்கணும், இருட்டாக போகுது, அவங்க வெளியே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற மேத்யூவுக்கு தூக்கி வாரி போடுது. பயபுள்ள பதட்டத்துல போனை போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இந்த பயலா இப்பவும் கூட அப்பா அங்க இருக்கீங்களா அப்பா அங்க இருக்கீங்களான்னு போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். கரெக்டா மேத்யூ வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஹீரோ மணி அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா கூடிய சீக்கிரம் இருட்டாயிரும், எல்லாரும் வீட்டுக்குள்ள போறதுக்காக அலர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப மேத்யூ ரொம்ப சத்தம் போட்டு அவன் பொண்ணு பேரையும் பையன் பேரையும் சொல்லி கத்திக்கிட்டே வரான். இத ஹீரோவும் நோட் பண்றான். அவன் பசங்க பாவம் அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இருட்டாயிரும், எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு மிரட்டி 2 பேர்த்தையும் கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு என்னடா ஆச்சு, குழந்தைங்கிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவும் போல மணி ஆட்டிட்டு அவர் கடமையை செய்யறதுக்காக போயிடுறாரு. அங்க சீனை கட் பண்ணி சிட்டியில இருக்கிற விக்டரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது ஏதோ கிளாஸ் உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்பதான் கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா மேத்யூவோட ஒய்ஃப் தான் வேலை செய்யும் போது ஒரு கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. அதை வெறும் கையால் எடுத்துட்டு இருக்கும் போது விக்டரோட அப்பா அங்க வந்துடுறாரு. இருமா வெறும் கையில எடுக்காதன்னு சொல்லும் போதே கையில காயமாயிருது. அப்ப விக்டரோட அப்பா தான் மேத்யூவோட ஒய்ஃப்க்கு பேண்டைட் போட்டு விட்டுட்டே ஏமா நீ நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா, என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு எனக்கு ஆன்சர் தேவை, கீழே இருக்கிற பெயிண்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது, ஆனா நான் எதையோ மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விக்டரோட அப்பா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையனை பத்தி விசாரிக்கிறாரு. நிஜமாலுமே அந்த பையன் தான் உன்னை டவருக்கு கூட்டு போய் தள்ளி விட்டானான்னு கேட்கும்போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு அந்த பையன் நான் சாகணும்னு நினைச்சு தள்ளி விட்ட மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம அந்த டவர் கிட்ட போகணும்னா ஒரு மரத்து வழியில தான் போயாகணும், அந்த மரத்தை எனக்கு காமிச்சதே விக்டர் தான், கடைசியா விக்டரோட அம்மாவும் குழந்தைங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்து வழியில தான் போயிருக்காங்க, ஆனா அவங்க திரும்பி வரல, இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்றா. விக்டரோட அப்பாக்கும் எல்லாமே புரியுது. நான் என்னோட குடும்பத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் உன் மூலியமா விக்டராவது உயிரோடு இருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேத்யூவோட ஒய்ஃபுக்கு ஏதோ பாட்டில் சத்தம் கேட்குது. உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குதான்னு கேட்குறா. விக்டரோட அப்பா இருந்துட்டு அட என்னோட ஒய்ஃப் தாமா பின்னாடி இருக்கிற மரத்துல பாட்டிலை கட்டி விட்டுட்டு இருந்தா, அந்த மரத்துக்கு பாட்டில் ட்ரீன்னு வேற பேரு வச்சிருந்தான்னு சொல்றாரு. இத கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃப்க்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க அந்த வில்லேஜ்ல இருந்தாங்க, அதனால அதை பத்தி எல்லாம் தெரியும். எப்படி சிட்டிக்குள்ள இருந்த விக்டரோட அம்மாக்கு இத்தனை விஷயம் தெரியுதுங்கிற கன்ஃபியூஷன் தான் இப்ப இவங்களுக்கு. அதே டைம்ல விக்டர் கையில ஒரு மம்பட்டியோட ஒரு டிராயிங்கையும் வச்சிருக்கான். அதுல ஒரு பிளேஸை மார்க் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த இடத்த அளந்து கரெக்டா அந்த இடத்துல ஒரு குழி நோண்ட ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல ஹீரோ அவன் பையன்கிட்ட டே இந்த மந்திரக்கல் இருக்கிறதுனால தான் அதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது, ஸோ இதை யூஸ் பண்ணியே அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒன்றை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல அந்த பையனுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு நாள் நீங்க காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கே கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள போன நிறைய பேர் திரும்பி வரவும் கிடையாது, அதுக்கு யாரு என்ன எங்கிருந்து வருதுன்னே தெரியல, அது கூட நம்ம எப்படி மோத முடியும்னு கேட்கும்போது அட நானும் அதை தாண்டா சொல்றேன், அது யாரு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரு. இப்ப கடைசியா மேத்யூவும் அசிஸ்டன்ட் காரனும் தைரியமா போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்க. காலையில நம்ம வில்லேஜ்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தேவையான ஃபுட்டோட திரும்பி வந்தாங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே
டோனா அங்க வந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சும்மாவே இவ கழுவி கழுவி ஊத்துவான்னு நினைச்சிட்டு அந்த மந்திரக்கல்லையும் மறைச்சு வச்சுட்டு டோனா கிட்ட அசிஸ்டன்ட்காரன் எப்படி இருக்கான் அவனை பார்த்தீங்களான்னு சொல்லி பேச்ச மாத்துறான். ஆனா டோனா இருந்துட்டு அசிஸ்டன்ட்காரனை பார்த்துக்கிறதுக்கு கிறிஸ்டி இருக்கா, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கிறா. ஹீரோ கிட்ட பதிலே இல்லை. ஆனா ஹீரோவோட பையன் அப்ரூவ் ஆயிடுறான். அப்பா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்னு. அதனால ஹீரோ இருந்துட்டு டோனா கிட்ட அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒரு மான்ஸ்டரை பிடிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டோனா இருந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிடிச்சி அதை எரிச்சாச்சுடான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிடிக்கல, கொன்னுட்டோம். ஆனா இந்த டைம் உயிரோட பிடிக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன், அதுக்குனால நல்லாவே பேச முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டைம் அதுகளை பிடிச்சி அதுக வாயாலேயே உண்மையை கக்க வைக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்லும் போது டோனாக்கே சிரிப்பு வந்துடுது. நீ கக்க வைக்க முடியாது, அதுக்கு பிதுக்கிற பிதுக்கல நம்மளுக்கு வேணா கக்கா வெளியே வரும். ஏண்டா ஆல்ரெடி அதுகளை ஷார்ட் கன்னால ஷூட் பண்ணியிருக்கேன்டா, ஒரு ஹேருக்கும் என்னை மதிக்கல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் மனுஷ பிறவியே கிடையாதுடான்னு சொல்லும் போது ஹீரோ டென்ஷன் ஆகிறான். அதுக்காக சும்மா உக்காந்துட்டு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். டோனாக்கும் இவன் என்ன சொல்ல வராங்கிறது புரியுது. சரி எப்படி பிடிக்கலாம் நீ ஐடியா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ராஜா உன் மைண்டை செதற விடாம நல்லா பொறுமையா யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, கோபத்துல திரும்பி உட்காந்துக்கிறான் ஹீரோ. அப்ப டோனா தான் சமாதானப்படுத்துறாங்க. அசிஸ்டன்ட்காரனோட அம்மா இறந்தது உனக்கு வருத்தமா இருக்குன்னு புரியுது, ஆனா அதுக்காக உன்னையும் நாங்க இழக்க விரும்பல, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பையனை பார்த்து உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால நீ பொறுப்பா இரு, இவன் பேச்சு கேட்டு லூசுத்தனமா எதுவும் பண்ணாத அப்படின்னு வான் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பையனும் அவங்கிட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனா ஹீரோ அதை கேட்கிற நிலைமையில இல்ல. அதனால நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே காலனி ஹவுஸ்ல ஃபாத்திமா கிச்சனுக்கு வரும்போது அங்க இருக்கிற குண்டு பொண்ணு ஆல்ரெடி மாடை பதம் பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அதை எல்லாத்துக்கும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. உனக்கு வேணுமான்னு கேட்டா ஃபாத்திமா வேண்டான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஆகுது, அதனால அந்த வீட்டுல இருந்தும் வெளியே வந்துடுறா. அப்பதான் அந்த அழுகி போன காய்கறிகள் அங்க குப்பையில போட்டு வச்சிருக்கிறத பாக்கறா. அதை பார்த்த உடனேயே இவளோட கண்ட்ரோல்லயே இல்லாம அந்த அழுகி போன காய்கறியை ரசிச்சு ருசிச்சு தின்னுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பஸ்ல வந்த வயசான லேடி காய போட்டிருக்கிற துணி எடுக்கலான்னு வரும்போது ஃபாத்திமா இந்த அழுகி போன காய்கறிய அசால்ட்டா தின்னுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்காய் நிக்கிறாங்க. ஃபாத்திமாவும் இவங்களை பார்த்தர்றா, அவளுக்கு மூஞ்சியே இல்ல. அதனால அவ கையில இருந்த காய்கறியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அதே டைம்ல ஃபாரஸ்டுக்குள்ள அசிஸ்டன்ட்காரன் கிறிஸ்டி, அதுக்கப்புறம் வில்லேஜில் இருக்கிற கொஞ்சம் பேரு கூடயே ஜேடையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல தானே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போறதுக்காக தான் எல்லாம் வந்திருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பொம்மையை பார்த்தோன்னே இருக்கிறவங்களுக்குலாம் பீதி ஆகுது. அப்ப ஜேட் இருந்துட்டு இந்த எல்லா பொம்மையும் பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணி இருக்கு. நம்ம எப்படி இந்த மந்திரக்கல் உதவியோட வாழ்ந்தோமோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்தவங்க இந்த எலும்பு கூட யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அசிஸ்டன்ட்காரன் வந்துட்டு அதை பத்தியெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்ப எல்லாருமே தனித்தனியா போய் எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா வில்லேஜ்ல நிறைய பேர் பசியோட இருக்காங்க, இருட்டாகிறக்குள்ளேயும் நம்ம திரும்பி போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த பொம்மையை பார்க்குற மான்ஸ்டர் இல்லை, எவனா இருந்தாலும் பயப்படுவானாட்டு இருக்கு, அவ்வளவு கனக்கொடூரமா இருக்கு. அதே டைம்ல மேத்யூ அவன் பையனுக்காக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். ராஜா இப்ப இருக்கிறத வச்சு அப்பா செஞ்சு கொடுத்துருக்கேன். அசிஸ்டன்ட்காரனும் கூடவே நிறைய பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவன் பொண்ணு அங்க வந்துடுறா. ஏமா நீயும் சாப்பிட்றியான்னு கேட்டா எப்பவும் போல அவன் மூஞ்சி கொடுக்காமையே பேசுறா. அப்ப மேத்யூவோட பையன் இருந்துட்டு அவங்கள யாரு அடக்கம் பண்றது அப்படின்னு கேட்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இங்கே இறந்தவங்களெல்லாம் நம்ம அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம், அம்மா காட்டுக்குள்ள இறந்துருந்தாங்கன்னா அவங்கள யாரு அடக்கம் பண்ணுவாங்கன்னு கேட்கிறான். இதுல மேத்யூவுக்கு செம கோவம் வருது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தம்பி அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அம்மாக்கு எதுவும் ஆகாது, திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இந்த குட்டி பையன் இதை விடுற மாதிரி இல்ல. அவங்களுக்கு ஏதாவது நடந்து அவங்க பாடி காட்டிலேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எலும்பு கூடு மட்டும்தான் கிடைக்கும், அவங்க யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது மேத்யூவுக்கு செம கோவம் வந்துடுது. அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தெறிக்க விட்டுட்டு வாயை மூடுறியா இல்லையான்னு ஒரு மிரட்டி விட்டுறான்.
இதுல அவனோட பையனும் கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக மேத்யூவோட பொண்ணும் பின்னாடியே போறா. இவன் இந்த கடுப்புல இருக்கும் போது மறுபடியும் போன் ரிங் ஆகுது. இவன் பதட்டத்திலேயே எடுக்கலாமா வேண்டாமான்னு வந்தவன் போனை கட் பண்ணி விட்டுறான். அதே டைம்ல சிட்டியில இருக்கிற விக்டரோட அப்பா அவங்களோட ஒய்ஃப் ஒரு மரத்துல பாட்டில் கட்டி தொங்க விட்டாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மரத்தை தான் மேத்யூவோட ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அவளும் அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப விக்டரோட அப்பா இருந்துட்டு, இந்த டவுன்ல நிறைய மரத்துல என் ஒய்ஃப் இப்படி பண்ணி வச்சிருந்தா, ஆனா அதுல இந்த மரம் மட்டும்தான் அவளோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ என்னத்தம்மா தேடுறன்னு கேட்கும்போது, நான் வந்த மரமும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருந்துச்சு, ஆனா நடுவில் ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு, அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த டவுனை விட்டே வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற அவருக்கு ஷாக் ஆகுது. இப்பதான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இது ஒரிஜினல் மரம் கிடையாதுமா, ஒரிஜினல் மரம் பக்கத்துல இருக்கிற பார்க்ல இருக்கு. அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக என் ஒய்ஃபு இந்த மரத்தை அதோட ரிப்ளிகா மாதிரி பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. தயவு செஞ்சு என்னை அந்த ஒரிஜினல் மரத்துக்கிட்ட கூட்டு போங்கன்னு அவரை கூப்பிட்டு கிளம்புறா. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ வுட்டெல்லாம் வச்சு ஒரு போர்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃபாதர் இருந்துட்டு, ஏன்னா நீ பண்றதெல்லாம் நல்ல ஐடியா நினைச்சுதான் பண்றியா? இத்தனை நாளா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே நீதான். இப்ப என்னடானா பைத்தியக்காரத்தனமா அந்த மான்ஸ்டரை போய் பிடிக்கணும்னு முடிவு எடுத்திருக்க. இப்ப என்ன, உன்னை எப்படி அந்த மான்ஸ்டர் எல்லாம் ட்ராப் பண்ணி அந்த ஆடு மாடெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற குடோனுக்கு வர வச்சுதோ, அதே மாதிரி அதுகளை ஒரு வீட்டுக்குள்ள வர வச்சு சுத்தி இந்த மந்திரக்கல்ல வச்சு அதுக்கு வெளியே போகக்கூடாம லாக் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி பண்ணிட்டு காலையில போய் பார்த்தா உனக்கு அந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ளேயே குத்த வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு இருக்க? ஆல்ரெடி அந்த மான்ஸ்டர் சொன்ன விஷயத்த மறந்துட்டியா? உன்னோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்றேன்னு சொல்லி தான் உன் கண்ணு முன்னாடி அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவை கொன்னுச்சு. இப்போ அதே மாதிரி தான் உன் கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணி பைத்தியக்காரத்தனமா முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம, நான் ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இறந்தவங்களெல்லாம் நம்ம சும்மா அடக்கம் பண்ணனா யாரு என்னன்னே தெரியாம போயிடும் அடுத்த வரவங்களுக்கு. அதனால இந்த போர்டுல உன்னோட பேரு அசிஸ்டன்ட் காரனோட அம்மா பேருன்னு எல்லாத்தையும் நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு அங்க மாற்றான். அதுக்கப்புறமும் ஃபாதர் வளவலன்னு பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து கிளம்புன்னு சொன்ன உடனே மறைஞ்சு போயிடுறாரு. அதே டைம்ல சாரா அவ வீட்டுல அவ பிரதர் காரனோட ஞாபகமா ஒரு பொம்மை வச்சிருப்பா பாத்தீங்களா. லாஸ்ட் டைம் கூட அசிஸ்டன்ட் கார கோவத்துல தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அந்த பொம்மையை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ வித்தியாசமா டோரை தட்டுறாங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. இவளும் பயந்துட்டே வந்து ஸ்கிரீனை விலக்கி பார்த்தாதான் தெரியுது வந்திருக்கிறது விக்டர். ஆல்ரெடி ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அங்கிருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கானாட்டிருக்கு. வீட்டுக்குள்ள வந்த விக்டரும் அந்த உடஞ்சு கிடக்கிற பொம்மையை பார்த்து அதை பத்தி விசாரிக்கிறான். சாரா இருந்துட்டு, என் பிரதர் எனக்காக கொடுத்தது, அவன் ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன், இதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. விக்டருக்கும் புரியுது இவளோட பிரதரை ரொம்பவே மிஸ் பண்றா அப்படின்னு. அதுக்கப்புறம் விக்டர் இருந்துட்டு, உங்ககிட்ட பெட் ஸ்ப்ரெட் இருக்கான்னு கேட்கும்போது இவ்வளோ ஆமான்னு சொல்றா. சரி, அதை வச்சு நம்ம ஒரு கூடாரம் அமைக்கணும், நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபாத்திமா கூட பேசுறதுக்காக அந்த பாட்டி உள்ள வரலாமான்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஃபாத்திமாக்கு அவ வெஜிடபிள் சாப்பிட்டதை அந்த பாட்டி பார்த்துட்டாங்க. அதனால அவங்களை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது வெளியில இருக்கிற அந்த பாட்டிமா இருந்துட்டு, நானும் பிரெக்னெண்டா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணியிருக்கமா, எனக்கு எக்குனா ரொம்பவே பிடிக்கும், ஒரு முட்டை ஓடு எங்க வீட்டுல கிடைச்சாலும் கூட எடுத்து லிக் பண்ணுவேன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்து இவ டோரையே ஓபன் பண்றா. அப்ப அந்த லேடி இருந்துட்டு, பிரெக்னன்சி சமயத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், நம்மளுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டை பார்க்கும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும், சில மாசத்துல அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்குற ஃபாத்திமாக்கு ஓரளவுக்கு ஆறுதலா இருந்தாலும் அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு அவளுக்கு புரியல. அதனால அவ கண்ட்ரோல் இல்லாம அவ அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த லேடி கிட்ட, எனக்குள்ள வந்த சேஞ்சஸை பத்தி என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியல, ஹீரோவோட பையன் வேற குழந்தை வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துல ரொம்பவே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான், நம்மளை சுத்தி எவ்வளவு கெட்ட விஷயம் நடந்தாலும் என்னை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கான், அதனால அவங்கிட்டையும் என்னால எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்ப மறுபடியும் அந்த லேடி, பிரெக்னன்சி சமயத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா, நீ டென்ஷன் ஆகாதன்னு சொல்லும்போது ஃபாத்திமா இருந்துட்டு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, உள்ள இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன், ஏன்னா நான் சிட்டியில இருக்கும் போது என்னால கன்சீவே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, இங்க வந்து கன்சீவ் ஆனதே ஒரு மிராக்கிளா இருக்கு,
அப்படின்னு சொல்லும் போதே இதை கேட்டுட்டு இருந்த லேடியோட ஃபேஸ் மாறிடுது. ஆனா எனக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தை நல்லா இருக்கா இல்லையாங்கிற பயம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அழுகிறா. அப்ப அந்த லேடியும் கவலைப்படாதமா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல விக்டரோட அப்பாவும் மேத்யூவோட ஒய்ஃபும் அந்த பார்க்ல இருக்கிற மரத்தை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இவர் காரை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு சாங் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆக ஆரம்பிக்குது. இதை கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃப் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுறா. அப்ப விக்டரோட அப்பா இருந்துட்டு, இந்த சாங்கோட நேம் ப்ளூ, இது என் ஒய்ஃபோட ஃபேவரட் சாங். இந்த கார்ல சாங் பிளே பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுமா, அப்பப்ப இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும், ரொம்ப ஸ்டக் ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு மேத்யூவோட ஒய்ஃபும் இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்றா. இதை விக்டரோட அப்பாவும் பெருசா எடுத்துக்கல, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல ஃபாரஸ்டுக்குள்ள வந்தவங்களும் வெஜிடபிள்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜேடு மட்டும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம அந்த டிராயிங் புக்கையே வச்சு சிம்பிளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற சொட்ட மண்டை, ஏன்டா இங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஹேரே போச்சுன்னு ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி உட்காந்துருக்கே, அறிவு இருக்கான்னு பிடிச்சி திட்டுறான். கடுப்பான ஜேடு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அந்த சொட்ட மண்டை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, தம்பி உனக்கு மட்டும் இங்க இருக்கிறது கஷ்டம் இல்லை, எல்லாரும் அதே நிலைமையில தான் இருக்கும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது கடுப்பான ஜேடு, இதுக்கு மேல வாயை திறந்தீங்கன்னா வாயை கிழிச்சிருவேன், நான் என்ன பார்த்தேங்கிறது உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது, உங்ககிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, போங்கடான்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். மறுபடியும் அந்த சொட்டையை வம்பிழுக்கிறான், எங்கடா போறேன்னு. பதிலுக்கு ஜேடு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ரொம்ப சீரியஸா ஏதாவது தேட வருவான்னு பார்த்தா உச்சா போறக்கு வந்திருக்கான். அப்பதான் அவன் பக்கத்துல ஒரு 2 கல்லு பிளட் கலர்ல இருக்கிறத பாக்குறான். என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒருத்தன் கண்ணுல ராடை ஏத்தி மரத்தோட சேர்த்து குத்தி வச்சிருக்காங்க. ஜேடு ஒரு நிமிஷம் பம்பி போயிடுறான். பயந்துட்டே பக்கத்துல போகும்போது இத்தனை நேரம் டெட் பாடி கணக்கா இருந்தவன் திடீர்னு ஜேட பிடிச்சிடுறான். டே ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுருடா அப்படின்னு ஜேடு கத்திட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டான் பாத்தீங்களா அந்த சொட்டையை, அங்க வந்து என்னடா தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு கேக்குறா. இப்ப ஜேட பார்க்கும்போது அந்த மரத்துல சொருகி இருந்தவன காணோம். இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னமோ பண்ணுங்கடான்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல அசிஸ்டன்ட் காரன் இந்த பெரிஸ் மாதிரி ஏதோ ஒரு பழத்தை கட் பண்ணி அவன் பேக்ல போட்டுட்டு இருக்கும் போது கிறிஸ்டி அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக பேச்சு கொடுக்கறா. ஆனா அசிஸ்டன்ட் காரன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். கிறிஸ்டி இருந்துட்டு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, ஆனா உன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரன் வந்துட்டு உன்னோட பேக் எங்க அப்படின்னு கேட்கறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவ சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்ணாலும் அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே போயிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் காரன். அந்த சமயத்துல தான் ஜேட் அந்த சைடு போறான். ஜேடை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சொட்ட மண்டைன்னு வந்துட்டு இருக்கான். கிறிஸ்டி இருந்துட்டு என்னதான்டா நடக்குதுன்னு கேட்கும் போது ஜேடு இருந்துட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, மறுபடியும் வில்லேஜுக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற அந்த சொட்ட மண்டைனுக்குலாம் செம கோவம் வந்துடுது. அப்ப ஜேடு இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன், பட் இந்த இடத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல, நான் இப்ப வில்லேஜுக்கு போறேன், அங்க வாங்க எந்த ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கிறிஸ்டி அவனை விட மாட்டேங்கிறா. நான் சொல்றத கேளு, பயப்படாத, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா பிரீத் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் காரன் இருந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் நம்ம கையில டைம் இருக்கு, ஃபுட்டெல்லாம் கொண்டு வருவோம், வில்லேஜில் இருக்கிறவங்களா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபுட் இல்லாம போனா அவங்களாம் பசியில தான் இருக்கணும், அதையும் மீறி இருட்டானாலும் இங்க நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நானும் மேத்யூவும் இங்கேதான் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், நம்ம கையில மந்திர கல்லும் இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்த கன்ஃபியூஷன்ல இதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஜேடு கிளம்பிடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே கிறிஸ்டி வரா. இப்ப கிளம்பினாலும் நீ வில்லேஜுக்கு போறக்குள்ள இருட்டாயிரும், நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ராப் ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல கிறிஸ்டியோட கால் மாட்டிக்குது. இந்த சத்தம் கேட்டு அசிஸ்டன்ட் காரனும் அந்த சொட்ட மண்டைன்னு அங்க வந்துடுறாங்க. கடுப்புல இருந்த அசிஸ்டன்ட் காரன் ஜேட பிடிச்சி தள்ளி விட்டுறான், எல்லாம் உன்னாலதான்டா நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த ட்ராப்பை எடுக்கலான்னு பார்க்கும் போது தான் அது ஒரு செயின்ல லிங்க் பண்ணி பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஜேடும் அங்க இருக்கிற ஐஸ் எல்லாம் தள்ளி போட்டு அந்த ட்ராப்போட பாட்டம் வரைக்கும் போயிடுறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கீயை இழுத்தம்னா ஓப்பன் ஆயிரும் சொல்லிட்டு இழுக்கும் போது ரொம்ப வருஷமா இந்த ஐஸ்ல இருந்து உறைஞ்சு போச்சாட்டு இருக்கு. இவன் இழுத்த இழுல அந்த லாக்கு மொத்தமா கட் ஆயிருது. அவ்வளவுதான், எல்லாரும் காண்டாயிடுறாங்க. அதே டைம்ல வில்லேஜ்ல அந்த பஸ் டிரைவர் லேடி
டைனர்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேத்யூவோட பையன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா டைனருக்குள்ள ஹீரோவும் வரான். அந்த மியூசிக் பாக்ஸ் உடஞ்சிருக்கிறதையும் பார்த்துட்டு தான் வரான். குட்டி பையா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது மேத்யூவோட பையன் இருந்துட்டு எப்பவுமே அசிஸ்டண்டோட அம்மா இந்த இடத்த ரொம்ப கிளீனா வச்சிருப்பாங்க, கிளீனா இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக தான் நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்குற ஹீரோவே ஒரு நிமிஷம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டிரைவர் லேடி கிட்ட நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த லேடி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜ்ல நடந்ததெல்லாம் நீங்க சொல்லும் போது நான் நம்பல, இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுலயும் எனக்கு சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்ன ஒரு ரைம்ஸை கடைசியில் நம்ம தேடிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதை நினைக்கும் போது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரைம்ஸ் பிளே ஆகிட்டு இருந்த மியூசிக் பாக்ஸை தான் கண்டுபிடிச்சு லாஸ்ட் சீசன்ல ஹீரோ அடிச்சு உடச்சு எல்லாத்தையும் காப்பாத்தி இருப்பான். அதுக்கப்புறம் டிரைவர் லேடி இருந்துட்டு இங்க எப்பவுமே இப்படிதான் நடக்குமான்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு ஹானஸ்டா சொல்லணும்னா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வீட்டுக்கு போறக்குண்டான வழியை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். அப்ப கரெக்டா அங்க வர மேத்யூவோட பையன் அந்த மாதிரி ஒரு வழியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். ஏன்னா அந்த மாதிரி வழி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவும் காத்துட்டு இருந்தாங்க, எங்க அம்மாவும் அது தேடி போனாங்க. இப்ப 2 பேரும் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு தம்பி, இந்த வில்லேஜ்குள்ள வரக்குன்னு ஒரு வழி இருந்தா வெளியே போறக்குன்னு ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க அம்மாக்கு எதுவுமே நடக்க கிடையாது, கண்டிப்பா அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பையன் எதுவுமே பேசாம உள்ள போயிடுறான். இங்க கிறிஸ்டியை காப்பாத்துறதுக்காக அசிஸ்டன்ட் காரர் ரொம்பவே போராடிட்டு இருக்கான். ஆனா அந்த ட்ராப் அவ கால்ல ஆழமா இறங்கிருச்சிருக்கு, சுத்தமா அதை வெளியெடுக்கவே முடியல. ஜேடும் அதுக்காக ஒரு குச்சியை உடச்சு கொண்டு வந்து கொடுக்கறான். ஆனா அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு நீ டவுனுக்கு போறேன்னு தானே சொன்ன, உன்னாலதான் எல்லாம் இங்க நடந்துச்சு, நீ இருக்க அந்த டவுனுக்கே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜேடு இருந்துட்டு இருட்டாயிருண்டா நான் சொல்றத கேளுடா அப்படின்னு சொன்னாலும் அசிஸ்டன்ட் காரன் செம்ம கோபத்துல இருக்கான். கடுப்பான கிறிஸ்டி சண்டை போடுறத நிறுத்திட்டு காப்பாத்துற வேலையை பாருங்கடா அப்படின்னு புலம்புன்னு புலம்புறா. அசிஸ்டன்ட் காரனும் ஜேடு கொண்டு வந்து அந்த கம்பு வச்சு அந்த டிராப்பை எடுக்கலான்னு பார்த்தா அந்த குச்சி உடஞ்சிருது. அப்பதான் ஜேடுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அங்க இருக்கிற சொட்ட மண்டையனை என் கூடவே வான்னு கூப்பிட்டுட்டு நான் வர வரைக்கும் எதையும் பண்ணிடாத, இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போறான். அதே டைம்ல காலனி ஹவுஸ்ல அந்த லேடி ஃபாத்திமாவை ஹாலுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்பதான் அந்த எல்ஜின் அங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லப்பா ஒரு வழியா இந்த பையன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பாக்ஸை எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்கும் போதுதான் அந்த லேடி இருந்துட்டு இது பேரு டேரோட் கார்ட்ஸ், இது உண்மையை மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது ஃபாத்திமாக்கே கோபம் வந்துருது. ஏமா எவ்வளவு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், சாதாரண கார்ட்ஸை எடுத்து வச்சு என்னை டென்ஷன் ஏத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறா. அப்ப அந்த லேடி இருந்துட்டு இந்த கார்ட்ஸை நீ சாதாரணமா நினைச்சுக்காத, என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சமயத்திலாம் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு, நீ என்ன விரும்பி கேட்கறியோ அதை பத்தின உண்மையான விஷயத்தை இதை சொல்லும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபாத்திமா ஒரு அளவுக்கு கன்வின்ஸ் ஆகிறா. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி இந்த கார்ட்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டாரு. நான் சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சில்லியா இருக்கலாம், ஆனா இந்த கார்டு தான் எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு, இந்த பிளேஸை பத்தி என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணாது, நம்மளை சுத்தி நடக்கிற சைனை வச்சு நம்மளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவையே ஷஃபில் பண்ணி தர சொல்லி முன்னாடி 4 கார்டை எடுத்து வைக்கிறாங்க. சரிம்மா நீ என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியோ அந்த கேள்வியை கேளு, இந்த கார்டு அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபாத்திமாவும் என்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இந்த லேடியும் உனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலான்னு காடை திருப்ப பார்க்கும்போது இவங்க பக்கத்துல இருக்கிற விண்டோல ஒரு காக்கா வந்து ஒரு முட்டும் பாருங்க, ஜெர்க்காய் போயிடுறாங்க. சரிம்மா அது ஏதாவது ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு காடை திருப்பும் போது மறுபடியும் அந்த காக்கா ஜன்னலை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வருது. அங்கேயும் இங்கேயும் பறந்து எல்ஜின் பக்கத்துல இருக்கிற செவுத்துல முட்டி செத்தே போயிருது. இந்த சத்தத்தை கேட்டு கண்ணை முழிக்கிற எல்ஜின்லாம் மரண பீதி ஆயிடுறான். அதே டைம்ல ஜேடு அந்த சொட்டா மண்டையனை கூப்பிட்டுட்டு இங்க என்ட்ராகிற இடத்துல வித்தியாசமான பொம்மையெல்லாம் இருந்துச்சுல அதை நிக்க வைக்கிறதுக்கு இரும்பு கம்பியில தான் வச்சிருக்காங்க, அதை எடுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்பவும் அந்த சொட்ட மண்டையை இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, இது நல்ல ஐடியாவா எனக்கு படலன்னு சொல்லும் போது அதை கண்டுக்காம கிறிஸ்டியை காப்பாத்துறது மட்டும்தான் முக்கியம்னு அங்க இருக்கிற ஒரு கம்பியை புடுங்கிடுறான்.
சோ வச்சிருந்த அந்த பொம்மையில ஒரு பொம்மை கீழே விழுந்துருது. இங்க கிறிஸ்டியும் அசிஸ்டன்ட் காரங்கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. ஆனா மறுபடியும் அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கும்போது கடுப்பான கிறிஸ்டி, உங்க அம்மா என்ன சொன்னாங்கிற விஷயத்தை ஹீரோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் கவனிக்கவே ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, இதுக்கு மேல நீ தனியால் கிடையாது, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஜேடும் அந்த சொட்டையனும் அந்த இரும்பு ராடோட வந்துடுறாங்க. ஒரு வழியா அந்த ராடை வச்சு டிராப்பை ஓபன் பண்ணி கிறிஸ்டியையும் வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா கிறிஸ்டியோட ஆங்கிள் டிஸ்லோகேட் ஆயிருது. இவதான் டாக்டர் ஆச்சே, அதனால 3 பேத்தையும் ஒவ்வொரு சைடு பிடிக்க சொல்லி காலை திருப்பலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஜேடு கண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தன் தெரிஞ்சான் பாத்தீங்களா, மரத்துல ஒரு ராடோட சொருகி அவன் வந்து நிக்கிறான். கையில ஒரு மண்டையோடு வேற இருக்கு. அந்த மண்டையோட்டுல இருக்கிற ரத்தத்தை மடக்குன்னு குடிக்கிறான். அதோட நிறுத்தினா கூட பரவாயில்லையாட்டிருக்கு. ஜேடை பார்த்து உனக்கு வேணுமான்னு வேற கேட்கிறான். ரொம்ப நாகரிகம் தெரிஞ்ச மான்ஸ்டரா இருப்பானாட்டிருக்கு. கிறிஸ்டி தான் ஜேடை பார்த்து இங்க ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்றா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் காரனும் டிஸ்லோகேட் ஆனதை சரி பண்ணான்னு காலை பிடிச்சி திருப்புறான். ஆனா எச்சா வழியில கிறிஸ்டி கத்துன்னு கத்துறா. அப்பதான் ஜேடு கண்ணுக்கு முன்னாடி நின்று இருந்த அந்த ஆளை காணோங்கிறதையும் நோட் பண்றான். சரி, இதுக்கு மேல இருந்தா இருட்டாயிரும், ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள போயிடலான்னு கிறிஸ்டியை தூக்கிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு பஸ்ல இருக்கிற மொட்டையனை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா விண்டோக்கு வெளியே அதே பூச்சி வந்து நின்றுட்டு இருக்கு. பையன் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். ஆனா அந்த கிளாஸ் மேல இவன் கைய வச்சோன்னே அது போயிருது. இப்ப திரும்பி பார்த்தா பஸ்ஸுக்குள்ள நிறைய பூச்சி வருது. ஒரு நிமிஷம் பம்பிடுறான். அப்ப பஸ்ஸுக்குள்ள வர ஹீரோ அவன் பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகிறான். இது எல்லாமே இவனோட இல்லூஷன் தான். டே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நார்மலா தானே இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ இப்ப பஸ்ஸுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேரும் இடத்த மாத்திக்கலாம், நீ என்னோட செரிஃப் ஸ்டேஷனை எடுத்துக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த பஸ்ல தங்கிக்கிறேன்னு கேட்கும் போது மொட்டையன் எதுக்குன்னு கேட்கிறான். ஆனா வேற ஒண்ணு இல்லப்பா, நைட் ஆச்சுன்னா வரானுங்கள விருந்தாளிக்கு பிறந்தவனுங்க, இவனுங்க எங்க இருந்து வரானுங்க என்ன பண்றானுங்கன்னு நான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல கார்ல போயிட்டு இருக்கிற மேத்யூவோட ஒய்ஃபை நீ எவ்வளவு தூரம் கேட்கும்போது விக்டரோட அப்பாவும் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் காரோட டேஷ்போர்ட்ல அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பாக்குறா. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பிரேஸ்லெட் எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்கும்போது விக்டரோட அப்பா இருந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் எனக்காக இதை செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இவ டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இல்ல, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா என்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே நிஜம் கிடையாதா? நான் ஒரு மரத்துக்குள்ள போனேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிச்சேன். நீங்க இருக்கிற டவுனுக்கு நான் ஏன் வரணும்? நான் எதுக்கு உங்களை கண்டுபிடிக்கணும்? இப்போ எதுக்கு இந்த பிரேஸ்லெட் என் கையில கிடைக்கணும்? அப்படின்னா உண்மையாலுமே இது சிட்டி தானா, இல்ல இதுவும் அந்த வில்லேஜ் மாதிரி ஒரு இடமான்னு கேக்குறா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. காரை நிறுத்துங்கன்னு கத்தும் போது அவரும் காரை நிறுத்திடுறாரு. அப்பதான் மேத்யூவோட ஒய்ஃப் சொல்றான், இந்த பிரேஸ்லெட் நான் என் ஹஸ்பண்டுக்காக செஞ்சு கொடுத்தது. அந்த வில்லேஜுக்குள்ள நாங்க மாட்டினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல நான் இதை பார்த்தேன். இது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை இப்ப நான் இந்த காரை விட்டு இறங்கினா மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால அங்கிருந்து எல்லாமே ரீசெட் ஆகுமான்னு கேட்கிறா. விக்டரோட அப்பா இருந்துட்டு லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, இது உண்மையான உலகம்தான். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பையன் உயிரோட்டு இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரியுது. நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோமா, அந்த மரம் இங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் பேசுறத கண்டுக்காம மேத்யூவோட ஒய்ஃப் கார்ல இருந்து இறங்க பார்க்கும்போது விக்டரோட அப்பா தடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப தெரியாம இவர் கார் எக்ஸலேட்டர்ல பட்டதுல கார் அங்கிருந்து கிளம்பிடுது. சிக்னல்ல வந்த இன்னொரு கார் இவங்க காரை அடிச்சு தூக்குது. இதுல 2 பேருமே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. மேத்யூவோட ஒய்ஃபும் கண்ணை முழிக்கும் போதுதான் இவங்க ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்கிற விஷயமே தெரியுது. கூடவே ஒரு மேல் டாக்டர் விக்டரோட அப்பாவை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. அவங்க அந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து காட்டிட்டு, உன்னைய தேடிதாமா இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், பட் அங்கிருந்து நீ எஸ்கேப் ஆயிட்ட, இதுக்கு மேல நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க போயிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ் நின்றுது. இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு டிரைவர் கிட்ட கேட்டா, டிரைவர் இருந்துட்டு வழியில ஒரு பெரிய மரம் உளுந்து கிடக்குது, இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃபுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயையோ, மறுபடியுமா? நான் சொல்றதை கேளுங்க, யாருமே இறங்காதீங்க அப்படின்னு சொல்றா.
ஆனா இவ பேச்சு அவங்க மதிக்காம ஆம்புலன்ஸ்ல வந்த டிரைவரும் டாக்டரும் ஆம்புலன்ஸ் விட்டு இறங்கி நிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி உளுந்து கிடக்கிறது அதே பெரிய மரம்தான். ஸோ அப்படின்னா இந்த வில்லேஜ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த எபிசோட அருமையாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி.